Hi friends, welcome to Vidya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொங்கு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 25 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 50 ml நெய்யில 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸை இதில சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 68 கிராம் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். புதினா 18 கிராம், கொத்தமல்லி 35 கிராம், இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இஞ்சி பேஸ்ட் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட் 75 கிராம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள், 4 கிராம் அளவுக்கு மல்லித்தூள், 25 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 18 கிராம் அளவு பச்சை மிளகாய், 50 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். 25 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். அடுத்ததாக நம்ம இப்போ மசாலா பொருள்லாம் அரைச்சிக்கலாம். 4 கிராம் அளவு பட்டை, 3/4 கிராம் அளவு கிராம்பு, 2.5 கிராம் அளவு ஏலக்காய், இது மூணுத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 3/4 அளவு லெமனை இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு தான் நம்ம சேர்க்கணும். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். 3/4 கிலோ அளவு சிக்கனை லெமனும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் எல்லாமே நல்லா ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லாவே குக் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த ரைஸை. அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வந்துடும். அப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு சமமாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக அந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்தும் எடுத்து விட்டு இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். பிரியாணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்க தட்டில் இருந்து தண்ணி எதுவும் உள்ளே வடியக்கூடாதுன்றதுக்காக மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம பிளேட் வச்சுட்டு மேலே வெயிட் வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எல்லா ரைஸும் உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக குக் ஆயிடுச்சு. சிக்கன் கூட ரொம்ப நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கொங்கு ஸ்டைல் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரே ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிரியாணி ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம சேனலில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.